ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக சிக்கன் செஸ்ட் பீசஸ் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். வித்தவுட் போன் 1/4 கிலோ வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் மதியமே ஃப்ரிட்ஜில். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததும் நல்லா எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு சிக்கன் பஜ்ஜி மாதிரி எப்போவுமே 65 அந்த மாதிரி தானே செய்கிறோம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக பஜ்ஜி மாதிரி செய்வோம் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. ஸோ எப்படின்னு சொல்கிறேன், நீங்களும் பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு கொடுங்க. பசங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு, மல்லித்தூள், சீரகத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெரட்டிக்கோங்க. மசாலா எல்லாமே போட்டு நல்லா பெரட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒட்டுறதுக்காக போட்டுட்டு ஒரு அரை லெமனை மட்டும் புழிஞ்சி விட்டு அந்த மிக்ஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் போல் இது ஊறிச்சு அப்படின்னா மசாலாலாம் நல்லா சிக்கனில் இறங்கும். ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே நல்லா ஒட்டி ட்ரை ஆகிடும். லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா போட்டு பெரட்டிக்க வேண்டியதான். இது வந்துட்டு நமக்கு போன் இல்லாததுனால சீக்கிரமாகவே வெந்துடும். உள்ள மசாலாவும் சீக்கிரமே இறங்கிடும். பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருந்துச்சு. நல்லா நீட்டாக பீஸ் போட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி கடையில் கேட்டிங்க அப்படின்னா அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க. நல்லா சிக்கன் செஸ்ட் பீசஸ் வந்துட்டு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போது நல்லா மசாலாலாம் போட்டு பெரட்டிட்டு அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பஜ்ஜி மாவுக்கு போடுற மாதிரி ஒரு கோட்டிங் ரெடி பண்ணணும். அது அந்த பக்கம் அப்படியே ஊறட்டும். அதுக்குள்ளே இங்கே வந்துட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்து சலிச்சிக்கிறேன். கடலை மாவு எப்போவுமே லைட்டாக குட்டி குட்டியாக கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ சலித்து சேர்த்தோம் அப்படின்னா ஈஸி. ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம், உங்களுக்கு வேணும்னா அரிசி மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. இப்போது இதை வந்துட்டு நல்லா கெட்டியாக கலக்கிக்கலாம் நம்ம பேட்டர் மாதிரி. அது கூட ஒரே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. மாவு வந்துட்டு கட்டியாக இருந்தால் தான் நமக்கு கோட்டிங் நல்லா வரும். நம்ம வந்து சிக்கனில் ஏற்கனவே ஒரு லேயர் வந்துட்டு மசாலா போட்டிருக்கோம். இப்போ 2வது லேயர் பார்க்கவே நல்லா லேயராக இருக்கும். நல்லா சிக்கனை இது பண்ணி பார்க்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே நல்லா வெந்து அடுப்பில் எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்துட்டு கோட்டிங் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் இல்லை, ஸோ எண்ணெயை பிரித்து ஊற்றிட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். சைட் பை சைடு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ், அப்புறம் திரும்ப நைட் டின்னர் வேலையும் ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்துட்டு ஒரு 6:30 மணி போல் பொரிச்சு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்டுட்டு ஹோம்ஒர்க் பண்ண கரெக்டாக இருக்கும். இந்த டைமில் செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிட்டுக்கிட்டே பசங்க ஒர்க் பார்ப்பாங்க. அதனால தான் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. இதுக்கு வந்துட்டு ஒரு புதினா சட்னி அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் பசங்களுக்கு தானே காரம் இல்லாமல் சாப்பிட்டுட்டோன்னு சைடிஷ் எதுவும் செய்யலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக புதினா, மல்லி, ஒரு 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக தயிர், ஒரு அரை எலுமிச்சம்பழம் சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா கெட்டியாக டேஸ்டியாக இருக்கும் அந்த புதினா சட்னி. இந்தமாரி ஸ்நாக்ஸ் ஐட்டத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு பாருங்கள். நல்லா பார்க்கவே நல்லா டெம்டிங்காக இருந்துச்சு. டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஸ்பைஸியாக மழை டைமுக்கெலாம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா பசங்க வீட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இது பண்ணி காட்டுறேன். ஓப்பன் பண்ணி உள்ளே அப்படியே பார்க்கவே அவ்வளோ சுட ஆவி பறக்க நல்லா ஒயிட்டாக வெந்து வந்துருந்துச்சு. ஒரு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு பக்கம் 4 நிமிஷம், இன்னொரு பக்கம் 4 நிமிஷம்னு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சமைக்கும் போதே நான் 2 பீஸ் காலி பண்ணிட்டேன். மீதியை பசங்கக்கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் பஜ்ஜி ரொம்ப டேஸ்டியாக காரசாரமாக